என் மீது கை வைத்தால் 1000 குண்டுகள் ஈரானை பதம் பார்க்கும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்ட எச்சரிக்கையினுடைய பின்னணி என்ன? அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் போரில் ஈடுபட தொடங்கிவிட்டன. வளைகுடா பகுதி மீண்டும் ஒரு முறை அழிவின் விளிம்பில் இருக்கிறது. மத்திய கிழக்கு முழுவதும் ஈரானில் இருந்து ஏவுகணைகள் அமெரிக்க நிலைகளை தேடி தொடர்ந்தும் பறக்கின்றன. இதற்கிடையில் துருக்கியில் உலகின் மிக்க சக்தி வாய்ந்த 32 நாடுகள் ஒரே மேசையில் அமர்ந்து ஈரானை பற்றியும் யுத்த செலவிற்கான பணத்தை பற்றியும் வாதச்சண்டை மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் யார் உண்மையில் இதற்கு முன்வருகிறார்கள் என்பது குறித்தும் வாதங்கள் எழுந்திருக்கிறது. இது முடிவடைய மறுக்கும் ஒரு போர். இறுதியில் ஒரு உடன்பாட்டிற்கு வரவுள்ள இந்த கூட்டணி மற்றும் நாளைய பெட்ரோல் விலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நீரிணை பற்றிய விவாதம். வணக்கம் மற்றும் வரவேற்கின்றேன். நான் உங்கள் RM ராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உலக விவர செய்தி தொகுப்பு. புதிதாக வீடியோ பார்க்குறீங்கன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் தொடர்ந்து எம்மோடு இது போன்ற செய்திகளில் இணைந்திருக்கலாம். சரி, வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க. இவை பற்றி இன்னும் சிறிது விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோல நேட்டோ, ஈரான் மற்றும் $50 பில்லியன் கேள்வியை பற்றி நாங்கள் பகுப்பாய்வு செய்ய போகிறோம். ஈரான் போரில் இணைய இந்த கூட்டணி இறுதியாக தயாராக இருக்கின்றதா? நான் கூட்டணி என்று சொல்வது நேட்டோ. இந்த வாரம் நேட்டோ தலைவர்கள் அங்காராவில் உச்சி மாநாட்டுக்கு வந்தபோது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் மிக கடுமையாக சிதைவடைந்தே போய்விட்டது. அமெரிக்கா ஈரானின் மீது புதிய தாக்குதல்களை தொடங்கிவிட்டது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களை தாக்கியதன் மூலம் ஈரான் போர் நிறுத்தத்தை மீறியதாக வாஷிங்டன் தனது காரணத்தை கூறியது. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக பேசுகின்றார் என்று சொல்கிறார்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஈரானினுடைய தலைமையை நோய்வாய்ப்பட்ட வன்முறையாளர்கள் என்று அழைத்திருக்கிறார் மற்றும் தெஹ்ரானுடனான ஒப்பந்தம் இப்போது முடிந்துவிட்டது என்றும் அறிவித்திருக்கிறார். ஈரானில் என்ன நடக்கிறது என்பது குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்களுடைய கவனத்தை சிறிது துருக்கி பக்கம் திருப்புவதற்கு விரும்புகிறேன். ஏனெனில் அங்குதான் இந்த நேட்டோ மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அங்காரா உச்சி மாநாட்டு மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிங்களா ஒரு தற்காப்பு கூட்டணியின் தலைவருக்கு வழக்கத்திற்கு மாறான ஒன்றை செய்யும் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேயை காண்பீர்கள். அவரது தாக்குதலை இப்பொழுது ஆதரிக்கின்றார். ஈரான் மீதான சமீபத்திய தாக்குதல்கள் முற்றிலும் அவசியமானது என்று அவர் இப்பொழுது கூறுகின்றார். இந்த ஆண்டு தொடக்கத்தில, அதாவது பிப்ரவரி 28 ஈரான் மீது இதே போன்ற தாக்குதல்கள் நடந்த போது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்தோடு அதை அவர் ஆதரிக்கவும் இல்லை. இப்போது நிலைப்பாடு மாறியிருக்கிறது. அது டொனால்ட் ட்ரம்பை மிகவும் கோபப்படுத்தியது. இப்போது மார்க் ரூட்டே ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? மிக எளிமையானது. ரூட்டேயின் முழு உத்தியும் கடந்த 2 ஆண்டுகளாக டொனால்ட் ட்ரம்பை இந்த கூடாரத்துக்குள்ளேயே வைத்திருப்பதுதான். ஒவ்வொரு பாராட்டு, ஒவ்வொரு செலவு வரைபடம், டொனால்ட் ட்ரம்பின் குறைகளை ஒப்புக்கொள்ளும் ஒவ்வொரு பொது அறிவிப்பு, அமெரிக்க அதிபரை மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தி செய்வதை தடுப்பதற்காகவே இவை அனைத்தும் மிக கச்சிதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதாவது நேட்டோவை வெளியேற்றுவது. இது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல. இந்த வாரம் வெளியிட்ட நேட்டோவின் இறுதி பிரகடனம் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை மதிக்குமாறு ஈரானுக்கு அழைப்பு விடுத்தது மற்றும் தெஹ்ரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற அனுமதிக்க கூடாது என்பதை மீண்டும் நேட்டோ உறுதிப்படுத்தியது. அது நேட்டோவின் பேச்சு. வாஷிங்டனின் அழுத்தத்தின் கீழ் நேட்டோ கூட்டாளிகள் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கவும் வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு உட்பட கூட்டணியின் இராணுவ தொழில் தளத்தை விரிவுபடுத்தவும் ஒப்புக்கொண்டனர். புதிய கொள்முதல், ஏவுகணை கவசங்கள், துல்லிய தாக்குதல் அமைப்புகள், ட்ரோன் கடற்படைகள், ஏன் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் போர் நெட்வொர்க்குகள் என $50 பில்லியன் அதிகமான கடற்பாடுகளுடன் நேட்டோ இப்போதுதான் கையெழுத்த ஷாப்பிங் லிஸ்ட் இதுதான். ஏனெனில் 2026 தடுப்பு நடவடிக்கைக்கு ஒரு விலை உள்ளது மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் தான் இப்போது அதற்கான ரிசிப்டை வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு திருப்பம் இருக்கிறது. அவ்வளவு பணம், அவ்வளவு பாராட்டு, அவ்வளவு வாக்குறுதிகள் இருந்தும் டொனால்ட் ட்ரம்ப் மிக அதிருப்தியுடன் அங்காராவில் இருந்து வெளியேறினார். நேட்டோ கூட்டாளிகள் ஈரானுடன் அமெரிக்காவிற்கு முன்னதாக உதவ விரும்பவில்லை என்பதால் அவர் வருத்தமடைவதாகவும் சொன்னார். ஈரான் போரின் போது ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களை பாதுகாக்க வாஷிங்டன் அதன் நேட்டோ கூட்டாளிகளிடம் உதவி கேட்டபோது ஐரோப்பாவில் பெரும்பாலானோர் இல்லை என்று கூறிவிட்டார்கள். இது ஈரான் யுத்தம் ஆரம்பித்த போது நிகழ்ந்த விடயங்கள்.
ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் இத்தாலி உட்பட சில ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக அமெரிக்கா தங்கள் வான்வழி மற்றும் தளங்களை பயன்படுத்துவதை கூட கட்டுப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இப்போது மார்க் ரூட்டே தேச கட்டுப்பாட்டை முயற்சிக்கிறார். அமெரிக்காவின் பிரச்சாரத்தை ஆதரிக்க ஐரோப்பிய மண்ணிலிருந்து ஆயிரக்கணக்கான அமெரிக்க விமானங்கள் புறப்பட்டதை டொனால்ட் ட்ரம்பிற்கு நினைவூட்டினர். எனவே நேட்டோ இப்போது இப்படித்தான் இருக்கிறது. வெளிப்படையாக பார்க்கும்போது ஒன்றிணைந்து செயற்படுவது போல தோன்றினாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்தால் மிகவும் சிதைந்து போய் கிடக்கிறது. ஆயுத கட்டுப்பாடுகளில் $50 பில்லியன் பணக்காரர்களாக. ஆனால் சண்டை மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணையை உண்மையில் யார் பாதுகாப்பது என்பதில் எந்த உடன்பாட்டிற்கும் இந்த நேட்டோ அமைப்பு வரவில்லை. அதற்கு பதிலாக அந்த வேலை நேட்டோ உறுப்பினர்களான பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் தலைமையிலான ஒரு சிறிய கூட்டணியிடம் விழுந்து கிடக்கிறது. அவர்கள் கனிவெடிகளை அகற்றும் பணிக்காக மைன் ஸ்வீப்பர்கள் மற்றும் டைவிங் குழுக்களை வழங்குகிறார்கள். அவ்வளவுதான். இந்த அங்காரா உச்சி மாநாட்டின் அமைதியான வெற்றியாளர் யார் தெரியுமா? தொகுப்பாளரான துருக்கியின் தைட் எர்டோகன் 2 நாட்களை சமாதானம் செய்பவர்களாக கழித்தார். டொனால்ட் ட்ரம்ப் இம்மானுவேல் மேக்ரோன் ஆகியோரை வரவேற்றார். இரைச்சலை ஏற்றுக்கொண்டார். மேலும் ஹார்முஸ் நீரிணையை திறந்து வைக்க வாஷிங்டனின் பணியை ஆதரிக்க அங்காரா தயாராக இருப்பதாக எர்டோகன் சமிக்கை செய்துள்ளார். அது மூலோபாய ரீதியாக சுமை ஏற்றப்பட்ட ஒரு சலுகை. எர்டோகனை பொறுத்தவரை இது ஒரு செல்வாக்கு. நேட்டோவை பொறுத்தவரை கூட்டணியின் ஈரான் கொள்கையில் இப்போது திருத்தம் தேவை என்பதற்கான நினைவூட்டல் இது. எனவே முழு அளவிலான ஈரான் போரில் சேர நேட்டோ தயாராக இருக்கிறதா? சரி, அதிகாரப்பூர்வமாக இல்லை. ஆனால் இந்த முறை சில நகர்வுகள் இருக்கின்றன. அங்காரா வழங்கியது போர் அறிவிப்பு அல்ல. அது ஒரு போருக்காக தங்களுக்குள் முழுமையாக நம்பிக்கை இல்லாத கூட்டணிகளால் வழங்கப்பட்ட மிக விலை உயர்ந்த ஒரு காப்பீடு மட்டுமே. அந்த போர் முடிவடைந்து விட்டதா இல்லையா என்பதை இன்னுமே தீர்மானிக்கவில்லை. இது தொடர்ந்து இப்படியே போய்கொண்டிருக்கிறது. ஆகவே அங்காராவில் நடந்த இந்த நேட்டோ மாநாட்டில ஈரானை மீண்டும் தாக்குவதற்கான ஒரு ஆதரவை கோரி அமெரிக்க அதிபர் மிக லாபகமாக நடந்து கொண்டார். இதற்கு நேட்டோ ஆதரவு தர வேண்டும் என்றும் அவருடைய பேச்சுக்கள் இருந்தன. இருந்தாலும் வெளிப்படையாக நேட்டோ நாடுகள் அவருக்கு ஆதரவை கொடுப்பதற்கு விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிர்ச்சியில் தான் அமெரிக்காவினுடைய அதிபர் அங்கிருந்து வெளியேறி வந்திருக்கிறார். சரி, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், துருக்கியில் தான் இந்த மாநாடு நடைபெற்றது. துருக்கிய பாத்தீங்களா ஒரு நடுநிலையாளர் போன்று செயற்பட்டாலும் அவர்களுடைய நோக்கம் என்னண்டா, இந்த ஹார்முஸ் நீரிணையில தங்களுடைய பலம் மிகவும் செல்வாக்கோடு இருக்க வேண்டும் என்று துருக்கி யோசிக்கிறது. அதற்காக நேட்டோ மற்றும் அமெரிக்காவினுடைய பக்கம் சிறிது சாய்ந்து கொடுத்து அந்த பலத்தை நிரூபிப்பதற்காக செயற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது துருக்கி இரட்டை வேடம் போடுகிறது என்று இப்போது உலகில் பேசப்பட்டு வருகின்றது. அடுத்து நாங்க பார்க்க போறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப உலகத்துல பரபரப்பா எல்லா மீடியாஸ்லயும் போய் கொண்டிருக்கிற இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். 1000 குண்டுகள் தயார், அதிர்ச்சி ஊட்டும் பரபரப்பு தகவல். அதாவது என்னடா, அண்மையில ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அதாவது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை கொல்வதற்கான ஒரு பிளான ஈரான் போட்டுக் கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட் அமெரிக்காவுக்கு சொல்லி இருக்கிறது. இந்த தகவல் தொடர்பாக இப்ப அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். இது இப்ப உலகத்துல மிக பிரபலியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. 1000 குண்டுகள் தயார், அதிர்ச்சி ஊட்டும் பரபரப்பு தகவல். தன்னை தீர்த்து கட்டுவதற்காக ஈரான் போட்டு வைத்திருந்த குரூர திட்டத்தை இஸ்ரேல் உளவுத்துறை மோப்பம் பிடித்து அமெரிக்காவிடம் போட்டு கொடுத்து விட்டதாக தகவல்கள் கசிந்து உலகையே உலுக்கி கொண்டிருக்குது. ஆனால் இந்த விவகாரத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக அதிரடி காட்டியிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் எதையுமே கண்டுபிடிக்கல, அது வரும் பொய் என அந்த உளவு தகவலினுடைய நம்பகத்தன்மையை வெளிப்படையாக தவிடுபொடியாக்கி இருக்கிறார். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார். ஈரான ஒரு எச்சரிக்கை செய்வதாக இந்த விஷயம் இருக்குது. என்னை தொட நினைத்தால் ஈரானின் அனைத்து பகுதிகளையும் துவம்சம் செய்ய நான் எப்போதோ உத்தரவிட்டு விட்டேன். இதுதான் அவற்றை ஒரு விஷயம் இந்த சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தார். 1000 குண்டுகள் ஏற்றப்பட்டு தயார் நிலையில இருக்குது, ஈரானுடைய எல்லா பகுதிகளையும் தரைமட்டமாக்கிடுவன் என் மீது கை வைத்தால் என்று ஒரு நியூஸ் ஒன்று இப்ப தந்திருக்கிறார். ஆகவே இந்த இஸ்ரேல் சொன்ன விஷயம் உண்மையோ பொய்யோ என்றதுக்கு அப்பால அவர் நேரடியாக இந்த சோசியல் மீடியாவில், அதாவது ட்ரூத் சோசியல் மீடியாவில் இந்த விஷயத்தை பதிவிட்டு இருக்கிறார்.
கொஞ்சம் ஆடி போயிட்டாரோ என்ற மாதிரியான ஒரு எண்ணம் இதனூடாக வெளிப்பட தொடங்கி இருக்குது. ஏனென்றால் இது ஒரு உண்மையான செய்தியோ பொய்யான செய்தியோ என்றதுக்கு அப்பால இப்ப அந்த செய்திக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே நேரடியாக பதிலளித்திருப்பது இதில் சில கீறல்களை உருவாக்குகிறது. தொடர்ந்து இந்த செய்திகளுக்காக காத்திருங்க. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் கிடைக்கும் போது உங்களுக்காக நான் கொண்டு வர காத்திருக்கிறேன். இது போன்ற உலகின் மிக முக்கியமான ரகசிய ராணுவ செய்திகளை அறிந்து கொள்வதற்கு உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய இதே மாதிரியான மிக முக்கியமான விஷயங்களை நீங்கள் உடனடியாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்ல, காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி எல்லோருடன் சென்று சேர உதவியாக இருக்கும். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு முக்கியமான உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். வணக்கம்.